என்னது காஃபி விஷமா மாறுமா? மருத்துவர் சொல்லும் அதிர்ச்சி தகவல். ஒரு சிலரின் பழக்க வழக்கங்கள் நாம் என்ன சொன்னாலும் சரி, அவர்களே மாற்ற நினைத்தாலும் சரி மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், மாறவும் மாறாது என்பார்கள். அந்த பழக்கத்தை ஒரு 2 நாட்கள் வேண்டுமானால் கட்டுப்படுத்தி வைப்பார்கள். ஆனால் அந்த நாட்கள் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தவர்கள் போல இருப்பார்கள். மீண்டும் அந்த பழக்கத்தை நோக்கி சென்று விடுவார்கள். ஆனால் ஒரு சில நல்ல பழக்கத்தை கடைபிடித்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயத்தை கடைபிடித்தால் தான் தவறாகிறது. இதில் குறிப்பிட்டு ஒரு பழக்கம் என்று சொன்னால், உணவு அருந்திய பின் உடனே காஃபி அருந்துவார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தாலும் அதில் இருந்து அவர்கள் வெளியே வரமாட்டார்கள். ஆனால் நிச்சயம் இது போன்ற பழக்கம் உடையவர்கள் கட்டாயம் இந்த பழக்கத்தை தவிர்த்துவிட வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஏனெனில் உணவு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் தண்ணியே குடிக்க வேண்டும் என கூறும் மருத்துவர்கள் காஃபி என்றால் கட்டாயம் நோ என்றுதான் சொல்லுவார்கள். காஃபி குடிக்கும் போது சில உணவுகளை சேர்த்து சாப்பிடுவதனால் பல தீமைகளை விளைவிக்கும். பொதுவாக இந்தியாவில் உள்ள பல கோடி பேர்களில் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்கி தண்ணீர் அருந்திய பிறகு அவர்கள் குடிப்பது நிச்சயம் தேநீர் அல்லது காஃபியாகத்தான் இருக்கும். அந்த பானத்தை குடிக்காவிட்டால் காலை பொழுது அவர்களுக்கு சோம்பலையும் உற்சாகத்தையும் தராது. குறிப்பாக தேநீர் அருந்திவிட்டால் அடுத்த வேலையை சுறுசுறுப்பாக பார்க்க சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு காஃபிக்கும் தேநீருக்கும் அடிமையாக கிடப்பார்கள். இது ஒரு விதத்தில் சிறிய நன்மை என மனசை தேற்றிக் கொண்டாலும் அந்த பானத்துடன் ஒரு சில பொருட்களை சாப்பிட்டால் அது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை பாதிக்கும் மற்றும் ஒரு சில உடல் குறைபாடுகள் ஏற்பட வழிவகுக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காஃபியையும் ஒரு சில உணவுப் பொருட்களையும் ஒன்றாக சாப்பிட்டால் இரைப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். காஃபி குடிக்கும் போது என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பதை பார்க்கலாம். பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் ஹார்மோன் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் பெரிதும் உதவுகிறது. ஆனால் இதை நீங்கள் காஃபியுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் அது உடலின் பல்வேறு விளைவுகளைத்தான் தரும் என்கிறார்கள் மருத்துவர்கள். அதாவது உடலில் இருக்கும் கால்சியம் சத்தானது நமது பாகங்களில் மிகவும் முக்கியமான பாகமான சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும். மேலும் சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படும் என்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். பொதுவாக இறைச்சி உணவுகளை சாப்பிடும் போது கட்டாயம் காஃபி அருந்தவே கூடாது. இது அந்த நேரத்தில் நன்றாக இருக்கும். ஆனால் நிச்சயம் உடலில் இந்த உணவு காம்பினேஷன் சேர்ந்து விஷத்தன்மையாக மாறி ஃபுட் பாய்சன் ஏற்பட வழிவகுக்கும். எனவே சிவப்பு இறைச்சி சார்ந்த உணவுகளை சாப்பிடும் போது காஃபியை பருகவே கூடாது என்கிறார்கள் மருத்துவர்கள். இதே போன்று வறுத்த மற்றும் பொரித்த உணவுகளை ஒருபோதும் காஃபியுடன் உண்ணக்கூடாது. இது போன்று ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை காஃபியுடன் சேர்ந்து குடித்தால் இரத்தத்தில் கெட்ட கொழுப்பின் அளவு அதிகரித்து இதயம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். ஒரு உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்து காலையில் தானிய வகைகளை சாப்பிடுவார்கள். இது நல்லது என்றாலும் அதனுடன் காஃபியையும் சேர்த்து அருந்துவார்கள். அது மிகப்பெரிய தவறு என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். சில தானியங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் போன்ற கூடுதல் சத்துக்கள் இருப்பதால் காஃபியுடன் சேர்ந்து சாப்பிட்டால் உடலில் சென்ற சத்துக்கள் அனைத்தும் விஷமாக மாறி எதற்கும் பலனில்லாமல் போய்விடும். ஒரு சிலர் காலையில் தானியங்கள் அதனுடன் சேர்த்து பழ வகைகளை எடுத்துக் கொள்வார்கள். குறிப்பாக ஆரஞ்சு, திராட்சை போன்றவை. இந்த பழங்களில் எல்லாம் சிட்ரஸ் உள்ளது, அதாவது அமிலத்தன்மை உள்ளது. எனவே இந்த தானியங்கள் பழங்கள் சாப்பிட்டு விட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து பழங்கள் தானியங்கள் செரிமானம் ஆகியிருக்கும். எனவே நாம் தவறாக புரிந்து கொண்டு காஃபியை பருகுவோம். இது முற்றிலும் தவறான பழக்கம் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஏனெனில் எந்த ஒரு உணவுகளாகட்டும் செரிமானமாக 1 மணி நேரமாவது எடுத்துக்கொள்ளும். அப்படி இருக்கும் போது 10 நிமிடங்களில் காஃபி பானத்தை அருந்தினால் நிச்சயம் நமக்கு கேடுதான் விளைவிக்கும். எனவே காஃபி பானத்தை ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 எடுத்துக்கொள்வதே அதிகம் என்கின்ற போது அதனுடன் இது போன்ற உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் நமது உடல் சீக்கிரமே பழுதாவது நிச்சயம் என எச்சரிக்கை விடுக்கின்றனர் மருத்துவர்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.